நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியின் வரவேற்பு முன்னுரை. 2025ஆம் ஆண்டின் நம் பாதுகாவலரான புனித சவேரியாரின் ஆண்டு பெருவிழா. கிறிஸ்து அரசரின் அன்பின் வளர்ந்த இறைக்குலமே, இன்று 2ஆம் நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமக்காக ஜெபிக்கவும், திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்திடவும் அன்புடன் வருகை தந்திருக்கும் அருள் திரு தந்தையர்களையும் மற்றும் அருள் சகோதரிகளையும் எம் பங்கு மக்களையும் இவ்வாலயத்தில் கூடியுள்ள அனைவரையும் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களின் சார்பாகவும் இருகரம் சேர்த்து வணங்கி அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். நம் பாதுகாவலரான புனித சவேரியார் மேய்மறைக்கு ஓர் அழியாத வைரத்தும் சிறந்த போதகர், கருணை குணம் கொண்டு நோய்களை நீக்கியவர், பல புதுமைகளை செய்தவர், ஏழைகளை மிகவும் நேசித்தவர், உலகெங்கிலும் சென்று அறியாத பாமர மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தவர். இறைவன் புனித சவேரியாரை மிகவும் மகிமைப்படுத்தினார். இறைவன் மேல் உள்ள மாறாத அன்பினால் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்று வாழ்ந்து இறைவனடி சேர்ந்து மின்னுலக பேரின்ப வாழ்வை அடைந்து புனிதராக மணிமுகுடம் சூட்டப்பட்டு திகழ்ந்தவர். அவரது அழியாத புகழை திருவிழாவாக கொண்டாடும் நாம் அவரது நன்மாதிரியை பின்பற்றி வாழ்வோம். அவர் சொல் செயல் சிந்தையில் தூய்மையாக வாழ்ந்தது போல நாமும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வோம். மற்றவர்களுக்கு உதவும் கரமாக வாழ்வோம். இறை வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து புனிதரின் பாதம் தொட்டு வணங்குவோம். நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் அவர் மேல் பாதம் சமர்ப்பிப்போம். இறைவனிடம் பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இத்தெய்வீக பலியில் இணைவோம். நிறைவான இறையாசிரை பெற்று கொண்டவர்களாக இனிதே நம் இல்லம் செல்வோம். இல்லந்தோறும் இறையாட்சி வளர்க. புனித சவேரியாரின் புகழ் வாழ்க, மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சகோதரியாரின் பக்தர்களே, இன்று இந்த நாளை சிறப்பிக்க நமது அழைப்பை ஏற்று இந்த வருகை தந்திருக்கும் அருள் தந்தை ரிச்சர்ட் அவர்களை இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் சார்பாகவும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றோம். இன்றைய திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், நல்ல உடலுள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேகர் நாகவல்லி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த தனது பிறந்த நாளை காணும் குணாளன் நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஞானத்தில் மறுபடியும் சிறந்து விளங்கவும், மேலும் யாரும் நினையாத அன்மாக்களுக்காகவும், தெரிக்க ஸ்தலத்தில் உள்ள அன்மாக்களுக்காகவும், மாசிலா குழந்தைகள் அன்மாக்களுக்காகவும், அவருடைய நித்திய இலைப்பாற்றைக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்து ஜெபிப்போம். உங்களுக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனவரத்தை இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் எல்லா இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Thank you.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப வேண்டுகின்றோம். ஆதலால் அவர்கள் புனித செயல்களின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிறக்கத்தின் பேருதவி பெற்றுக்கொள்ள தர வேண்டும் என்று உம்மோடு தூயார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விண்ணப்ப கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருமுத்துக்கள் 31 45 முடிய. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உன் கண்முன் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவையாவும் நொறுங்கியது. கோடை காலத்தில் கதிரடிக்கும் கலத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்துக் கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம்.
நீர் அர்ச்சகராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, ஆட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆக்கிய சிலையின் தலை உண்மையை குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசும் எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும். இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சுரிமை வேறெந்த மக்களிடத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையை குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. See
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடியும். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மேவு கற்களாலும் நேர்ச்சி பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவரவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த சவேரருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக உங்களை நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அந்த சவேரிடமிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்படிதான் அந்த வேண்டுதல் எல்லாமே எப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் எப்படி என்ன விஷயங்களை எப்படியெல்லாம் அதை இறைவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டு இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்கு காரணமாக இருந்த விவிலிய வாக்கியமும் நமக்கு தெரியும். அப்படி இறைவனுக்காக தன்னை அவர் அர்ப்பணிக்க முடிவெடுத்த பொழுது அவர் இந்த இடம்லாம் ரொம்ப வாஷான இல்லையா? பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பேராசிரியராக ஒரு பணி செய்தவர். ஒரு சாதாரண விஞ்ஞாசியாருடைய அந்த ஒரு மாணவர்களுடைய அவரால் ஈர்க்கப்பட்டு அப்போ அவர் வழியாக என்ன செய்கிறார்? கிறிஸ்துவால் ஈர்க்கப்படுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மை இறைவனை நோக்கி அழைத்து செல்லும்னா நமக்கே அது செய்யாது, தெரியாது. ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மனதில் வரக்கூடிய சின்ன மாற்றங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன தாட்டாக கூட இருக்கலாம். அதில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு இன்சிடெண்டாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற ஒரு சின்ன அனுபவங்களாக இருக்கலாம். இதுதான் ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா இறைவனை அடையாளப்படுத்தக்கூடிய. அப்படி எப்பொழுது நாம் இறைவனை நாம் என்கவுண்டர் பண்ணுறோமோ, சந்திக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுல, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இறைவனை கண்டுகொண்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? திறந்து விடுறார் இல்லையா? அவருடைய பட்டம், படிப்பு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவில தன்னையை ஐக்கியப்படுத்தி கொண்டு முதல் தோழர்களாக இருந்து இந்த சபை உருவாகுவதற்கும் அந்த சபை உருவாகுதல அவர் இன்னும் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணணும். அவர் அந்த இஞ்ஞாசியாரோட தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இஞ்ஞாசியாருடைய ஆசையாக இருக்கு. ஆனால் இந்த இந்தியாவிற்கு மறைமுக பணிக்கு வர வேண்டியவர் வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இஞ்ஞாசியார் என்ன செய்யறாரு? அவரை கூப்பிட்டு நீங்க போறீங்களா அப்படின்னு தான் கேட்கிறாரு. மிகுந்த ஆர்வத்தோடு அவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டு எங்க வர்றாரு? கோவாவுக்கு வர்றாரு. கோவாவுக்கு வரும் பொழுது அப்போ இருந்த இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி என்றால் பெரிய பெரிய அரண்மனைகள் மாதிரி உள்ள கோவில்கள், வாழ்வதற்கு வசதியான இடங்கள், இப்படித்தான் இந்த
பலஸ்தீனியன்ஸ்லாம் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கோவாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் இங்கே வந்து கோவாவுக்கு ஒரு பொழுது வந்து இறங்கணும்னு என்ன செய்கிறாரு, அங்கே போய் பார்க்குறாரு. இது வந்து எனக்கான இடம் இல்லை, நான் தங்கி பணி செய்வதற்கான இடம் இவ்வளவு, இந்த இடம் கிடையாது அப்படி என்று முடிவு செய்து கொண்டு அவர்களோடு தங்காமல் சாதாரண மக்களோடு, குடிசை வாழ் மக்களோடு, கடலோரத்தில் வாழக்கூடிய மக்களோடு என்ன செய்கிறார், தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். எதற்காக என்றால் அப்படி இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவை தான் இவர்களுக்கு கொடுக்க முடியும், கிறிஸ்துவின் மக்களை ஈர்க்க முடியும். அதுதான் அவருடைய முதல் மறைபரப்பு பணியாக நாம் பார்க்கலாம். ஸோ அவரால் இங்கே எப்படி அதை செய்ய முடிந்தது என்றால் மக்களோடு இருந்ததால் மட்டுமே. மக்களுக்கும் அவருக்குமான தூரம் என்ன செய்யப்படுகிறது, வெகுவாக குறைக்கப்படுகிறது. அப்போ மக்களோடு அவர் இருந்து மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அவர் என்ன செய்கிறார், புரிந்து கொள்கிறார். அதிலும் அவருக்கு இன்னும் ஆர்வமான என்றால் குழந்தைகளில் வாழ்ந்தக்கூடிய ஒரு ஈர்ப்பு. அப்போ என்ன செய்வார், அவர் சாயந்தரத்தில் இந்த குழந்தைகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்கிறதுக்கு மணி எடுத்துக்கிட்டு கடற்கரையில் வைத்தியம் மாதிரி என்ன செய்வாராம், அடிச்சுட்டு ஓடுவார். அப்படி ஓடும் பொழுது அவரை பல பேர் என்ன செய்வாங்க, ஏளனமாக பார்ப்பார்கள். அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு மதிப்பில்லாத மனிதனாக, மதிக்கத்தக்க மனிதன் அல்லாதவர்களாக பார்ப்பார்கள். அவற்றையெல்லாம் அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். சும்மா வெறுமனே ஏற்றுக்கொள்ளவில்லை, அவற்றையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பகல் ஃபுல்லாக இது மாதிரி இல்லையா, குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகள் மூலியமாக தான் என்ன செய்ய இருக்கிறது, பெரியவர்கள் பக்கத்தில் அவரால் என்ன செய்ய போக முடியும். முதல்ல குழந்தைகள், அதுக்கப்புறம் இளைஞர்கள், அதுக்கப்புறம் இளைஞர் மூலியமாக அந்த குடும்பங்கள். அப்படித்தான் அவர் மக்களுடைய மனங்களை தொடக்கத்திலே வெல்ல ஆரம்பிக்கின்றார். அப்படி வெல்ல ஆரம்பித்தாலும் அவர் என்ன செய்யாது, பகல் பூரா வந்து இந்த மறைபரப்பு பணியை செய்தாலும் இரவு ஃபுல்லாக என்ன செய்வார், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய புண்களை சுத்தப்படுத்தி அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு அதை கட்டி இரவு ஃபுல்லாக அந்த வேலை செய்வார், பகல் ஃபுல்லாக கிறிஸ்துவை போதிப்பார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பும் இந்த மறைபரப்பு பணியின் மீது உள்ள ஆர்வமும் எனக்கு என்ன செய்யலை, ஒருபோதும் சோர்வை கொடுக்கவில்லை. The love for Christ, நான் கிறிஸ்துவின் மீது கொடுத்து வைக்கக்கூடிய அன்பு என்ன செய்கிறது, எனக்கு ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல் என்ன செய்கிறது, இரவு பகலாக எப்பொழுதும் எந்த நேரமும் ஓய்வின்றி உழைப்பதற்கு எனக்கு சக்தியையும் வல்லமையும் கொடுக்குறது என்ன செய்யறாரு, இஞ்ஞாசியாருக்கு கடிதம் எழுதுவார். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு இங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் சொல்வதற்கான ஆட்கள் இல்லை. அதனால என்ன செய்யுங்க, நீங்க அங்கிருந்து இவ்வளவு பேர் அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. அப்போ அது மூலயமா என்ன செய்யலாம், இந்த மக்களை எல்லாம் கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துடைய விடுமையின்படி வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக மாற்றுவதற்கு இங்கே வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஷ்டங்களோடு அதை என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பார்த்த பார்வை என்ன, இந்தியர்களா, இவங்களை என்ன செய்ய முடியாது, மதம் மாற்றது கஷ்டம். இவங்க என்ன கல்ச்சர் கிடையாது, என்னது இன்னும் அந்த அளவுக்கு கலாச்சாரத்தில் இவங்க வளரல. இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவை நம்ம பெருசா போதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க, கோவாவில் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி அங்கிருந்து அந்த போர்ச்சுகீசியர் மாத்திரம் செபம் சொல்வது, பூசை வைப்பது, அவர்களுக்கான ஞான காரியங்களை மட்டுமே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்து வந்த சவேரியாருடைய பார்வை வித்தியாசமாக, எங்கே இங்குதான் மறைபரப்பு பணி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்று இவர் பார்க்கிறார். ஆனால் மற்றவர்களெல்லாம் இவர்களை பற்றி நம்மளால் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவை கொடுக்க முடியாது, கிறிஸ்துவை போதிக்க முடியாது, கிறிஸ்துவின் வாழ்வுகளை என்ன செய்ய முடியாது, ஈர்க்க முடியாது என்று பார்க்கிறார்கள். அதுதான் மற்றவர்கள் வித்தியாசமாக பார்த்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வாறு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் போதிக்க முடியுமோ என்பதை வித்தியாசமாக யோசித்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பார்வையிலிருந்து வேறுபட்ட பார்வையை கடவுளை அணுக வேண்டும், வேறுபட்ட பார்வையிலே மக்களை பார்க்க வேண்டும், வேறுபட்ட பார்வையிலே இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன செய்ய நமக்கு புரிய வரும். எல்லோரும் சாதாரண பார்வை வேற, வேறுபட்ட பார்வையில் பார்க்கணும். அப்போ லுக்கிங் த சிச்சுவேஷன் இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை வித்தியாசமான பார்வையில் பார்க்கணும், வேற கோணங்களில் இருந்து பார்க்கணும். அப்ப அது வெறுமனே
மக்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. நமக்கு வரக்கூடிய அனுபவங்களை, நாம் பெறக்கூடிய சவால்களை, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும், வேறுபட்ட பார்வையில் பார்க்கும் பொழுதுதான் அங்கே இறைவன் எவ்வாறு செயல்படுகிறார், இறைவன் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனக்குள்ளேயே. அப்ப அந்த மாதிரி நம்ம சாதாரண மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கும் பார்வையில் இருந்து ஒரு வேறுபட்ட பார்வையை அவர் பெற்றிருந்தார். அதனால்தான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சு, அவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடிஞ்சு. 10,000 மக்களை என்ன செய்வார், எனது டெய்லி வந்து என்னால் பேப்டிசம் கொடுத்து என்ன செய்யறது, 2 கைகளும் எனக்கு வலிக்குதுன்ற அளவுக்கு என்ன செய்வார், விஞ்ஞாசியார் உட்கார்ந்து எழுதி அந்த கடிதத்தை எழுதுவது மட்டுமல்ல, அது தன்னை இதயத்திற்கு பக்கத்தில் வைத்து அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்துவின் பாலம், அந்த அவர் இருந்த சபையின் பாலம் அவருக்கு என்ன அவ்வளவு ஆழமான பற்று இருந்தது. அந்த கிறிஸ்துவின் பாலத்தை பற்றும், கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்பும் அவர் என்ன செய்து எந்த அளவுக்கு வேணாலும் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அளவுக்கு அவர் சிம்பிளா என்ன செஞ்சாரு, தனியே மாத்திக்கிட்டார். அப்ப இன்னைக்கு வந்து சிம்பிளா வாழ்றதே சேலஞ்ச் இல்லையா? நம்ம பல நேரங்கள் என்ன செய்வோம், இந்த சிம்பிளிசிட்டி இல்லாததுனால we make our life complicated இல்லையா? இது இருந்தால் தான், அது இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் என்னால் முடியும். எனக்கு வந்து நிச்சயமாக என்ன செய்யணும், ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் தான் என்னால் என்ன முடியும், நார்மலாக என்னால் நார்மல் மனநிலையே இருக்க முடியுன்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அன்றைக்கி நம்ம மாறிட்டோம். அப்போ இந்த வசதிகள் வந்து என்ன செய்யுது, நம்மளை இன்னும் ஒரு கட்டுக்கு ஒரு அடிமைத்தனமாக மாற்றிடும் இல்லையா? ஒரு காலத்தில் வெவ்வேறு இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த டெக்னாலஜி இதுகளெல்லாம் வந்து நம்ம விடுபடாமல் என்ன செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை கண்டுகொள்வதே இன்னைக்கு ஒரு சவாலான நிலை. அப்ப எப்படி அந்த காலகட்டத்தில் இருந்த லக்ஸூரியான லைஃப் இல்லையா, சேஃபான லைஃப், அதுக்குள்ள இருந்து அப்போது இருந்தவர்களால் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததோ, அதே போல இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், நாமும் வந்து பல நேரங்களில் ஒரு விதமான லக்ஸூரியான லைஃப். அப்ப இந்த லக்ஸூரியான லைஃப் என்ன, அவர்கிட்ட இருந்து அந்த சிம்பிளிசிட்டி நம்ம என்ன செய்யணும், சவேரிட்ட அந்த சிம்பிளிசிட்டி நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கணும். அப்ப எதுவும் இந்த பேசிக் நீட். ஸோ நம்ம என்னைக்குமே லைஃப்பில் we have to give important. எதுக்கு முக்கியத்துவம்னா என்னோட பேசிக் நீடு அதுதான். அதை தாண்டி எதுவாக இருந்தாலும் நான் என்ன செய்யறத கேள்விக்கு உட்படுத்தணும். ஸோ அதுதான் அவர் செய்வார் எப்பயுமே. அவருக்கு தேவையானது தான். இப்போ அவர் தேவைக்கு அதிகமாக அவர் கிளம்பி வரும்போது கூட அவர் தேவைக்கு அதிகமாக எந்த பொருளும் என்ன செய்யறாரு, எடுத்துட்டு வரும். அது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு சூழலை தான் அவரால் என்ன செய்ய முடியுது, முழுமையாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து நம்மளால் என்ன செய்ய முடியுது, வாழ முடியும். அப்ப நம்முடைய பாதுகாப்பை இறைவனில் தேட வேண்டுமே தவிர நம்மள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, பொருள், பணம், பதவி, இதுகளில் நமக்கான பாதுகாப்பை என்ன செய்யக்கூடாதுங்க, தேடக்கூடாது. அப்ப அப்படி நாம் பாதுகாப்பை தேடும் பொழுது நமக்கு நாமே பிரச்சனையாக மாறிடும். என்னைக்கு எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் மேல அட்டாச்மெண்ட் வந்து அதில் என்னுடைய பாதுகாப்பு இருந்தோ அன்னைக்கு பிரச்சனை எங்கே இருக்காது, வெளியில இருந்து நமக்கு யாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கான பிரச்சனையை நாமே உருவாக்கி கொள்வோம். அப்ப அதனாலதான் அவரால் என்ன செய்யுது, எந்த ஊருக்கும் எப்பனாலும் சரி, இங்கே முடிச்சுட்டேன் ஜப்பான் போகணும், ஜப்பான்ல இருந்து சைனா போகணும் அப்படின்னு சொல்லி அவர் இருந்த அந்த 10 ஆண்டுகள்ல அவ்வளவு பெரிய சாதனைகளை அவரால் செய்ய முடிந்தது என்றால் அவர் இருந்த அந்த சிம்பிளிசிட்டி இல்லையா, எளிமை. அந்த எளிமை என்பது நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்குது. ஆண்டவரோட ஏன் எளிமையா இருந்தாருன்னா மேபி அதை கூட இருக்கலாம். ஏன்னா எளிமையால் அவர் எளிமையா இருந்ததால அவர்கள் என்ன செய்யுது, எந்த இடத்துலையும் இருந்தாங்க, பறவைகளுக்கோ கூடுதல் உண்டு. ஆனா மனுமனுக்கு என்ன சில தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற அளவுக்கு தன்னை எளிமையாகி கொண்டது. அப்ப இந்த எளிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா. அந்த எளிமை என்பது நமக்கு வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். எளிமை நம்மிடமிருந்து வாழ்வை எடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கக்கூடிய மனப்போக்கு நாம் என்ன செஞ்சுட்டு அன்னைக்கு வளர்ந்துட்டோம். எளிமையா இருந்தா இல்லையா, பணம் வைத்திருக்க கூடாது என்று சொல்லுவது, பாதுகாப்பு இருக்கக்கூடாது. ஆனா அதுதான் நமக்கான பாதுகாப்பு என்ன செஞ்சக்கூடாது, மாறிடக்கூடாது. அதை நோக்கி நம்ம ஓடி இருக்கக்கூடாது. அது இருந்தால்தான் என்னால் முடியும், இது இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் அப்படின்ற அந்த போக்குக்குள்ள நம்ம போகும் பொழுது இந்த சவேரியாரிடம் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த எளிமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 9 நாட்கள்ல இவர்கிட்ட என்ன கேரக்டர், இவர்கிட்ட இந்த கேரக்டர்ல என்ன கேரக்டரை நம்ம தாக்கி கொள்ள முடியும், அது எப்படி எனக்கான வாழ்வாதாரம் ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா பார்க்கும்போது இந்த எளிமையை அவரிடமிருந்து நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். இந்த எளிமையை அவர் கொடுத்தது யாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால அவரு நம்ம வாழ்க்கையில எளிமையை எடுத்துக்காட்டாக இருந்து எளிமையின் வழியாகவே எல்லாவற்றையும் சாதித்தார்.
பணத்தினாலேயோ பதவியினாலேயோ அதிகாரத்தினாலேயோ என்ன செய்யவில்லை, எதையும் சாதிக்கவில்லை. அப்போ அதனால தான் அவரால் என்ன செய்ய முடியுது. இன்னைக்கு ஜப்பான் போனோம்னா உடனே கிளம்ப முடியும். வேற இங்கிருந்து அந்த தென்பகுதியுடைய தமிழகத்துக்கு போனோம்னா உடனே கிளம்பி போயிடுவார். ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பு எதுல இல்லை, அவர் இருந்த இடத்துலையோ வைத்திருந்த பொருளே இல்லை, இறைவன் மீது இருந்தது. அந்த அந்த எளிமை தான் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அவர் என்ன செய்யுது, அதிகமாக்குது. இறைவனை மட்டுமே நம்பி என்னுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான அந்த நம்பிக்கையை தான் அவரை எந்த அளவுக்கு சாதனையில் கிடைக்க செய்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னோட ஆற்றல், வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் இல்லையா, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதை கூட எளிமை நமக்கு என்ன செய்யும், அடையாளப்படுத்தும். நான் யார் என்பதை நம்முடைய எளிமை நமக்கு அடையாளப்படுத்தும். என்னுடைய இருக்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை எளிமை நமக்கு அடையாளப்படுத்தும். என்னால் என்ன முடியும் என்பதை எளிமை எனக்கு அடையாளப்படுத்தும். அப்ப எளிமைதான் உங்களுக்கே அடையாளப்படுத்தும். என்று நீங்கள் உங்களையே நீங்கள் யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதோ, நீங்கள் யார், உங்களுடைய வல்லமை என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு உங்களால் நம்ம புரிந்து கொள்ள அது நமக்கான கடவுள் அனுபவம். அப்ப அந்த கடவுளை மட்டும் நாம் நம்பி வாழும் பொழுது நாம் மனிதர்களாக இல்லை. அதை சொல்ல கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களால் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியும். அப்போ அந்த நாம் பிறர் மீது இல்லாமல் எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, எனக்குள் இருக்கிற வல்லமையை வெளிக்கொணர்வதற்கு இறைநம்பிக்கை. அந்த இறைநம்பிக்கை எவ்வாறு நாம் பெற முடியும் என்றால் இந்த எளிமையான வாழ்க்கை வழியாக மட்டுமே பெற முடியும். அதனால அவரை பற்றி யாரும் கேள்வி செய்தாலும் கூட, கிண்டல் செய்தாலும் கூட, அவர் மறைமுக பணி செய்யும் பொழுது நிறைய இந்த மாதிரி மக்கள் அதை வெறுப்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எழுதுவார், நான் அதை வெறுப்பாக பார்க்கவில்லை, ஆனால் எனக்கு கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக பார்க்கிறேன், ஒரு சன்மானமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவர். அப்படி யாரெல்லாம் எளிமையா இருக்கிறாங்களோ உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஈஸியா ஹர்ட் பண்ண முடியும். உங்களை என்ன செய்ய முடியாது, யாரும் அவளை ஈஸியா ஹர்ட் பண்ண முடியாது. அடுத்தவங்க ஒரு குறை சொல்றாங்களோ, இல்லை உங்க வீட்டுக்காரவங்களை திட்டினா கூட, இல்லை உங்க மாமியா அவங்களை ஏதாவது சொன்னா கூட அஸ்தாவில் என்ன செய்வான், ஏதோ தெரியாம வயசான காலத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை கூட என்ன செய்யுது, நம்மளுக்கு எளிமை நம்முடைய வாழ்க்கையை கொடுக்குது. இப்போ உங்க அம்மா கூட உங்களுக்கு புரியாம திட்டுறாங்க கூட நீங்க எளிமையா சிம்பிளா இருந்தீங்கன்னா அந்த எளிமையினுடைய என்னது, உங்களுக்கான வல்லமை, உங்களுக்கான வல்லமையை உங்களுக்கு அடையாளப்படுறது. அப்போ உங்களுக்கான வல்லமையை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களை யாராவது பேசுறதுனால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க. நான் யாரும் ப்ரூவ் பண்ணுறேன் என்ன செய்யறது, அந்த வேர்ட்ஸ் இருக்காது. அப்ப இந்த எளிமை என்பது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தியாக இருக்கின்றது. ஆகவே தான் வாழ்நாள் முழுவதும் அந்த கிறிஸ்துவனுடைய தீர்க்கப்பட்ட தருணங்களில் இருந்து எல்லாவற்றையும் கடந்து எளிமையிலே தன்னை வைத்துக் கொண்டு அந்த எளிமையே தனக்கான மறைபரப்புக்கான ஆயுதமாக மாற்றி கிறிஸ்துவை எல்லா இடங்களுக்கும் சென்று போதிக்க வேண்டும் என்று அவர் போகிறார். கடைசி அவர் போக முடியாதான் சைனா. அதை பார்த்து தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த இறப்புக்கு முன்னாடி கூட எனக்கு இறப்பு வந்து விட்டதே என்று அவர் என்ன செய்யவில்லை, வருந்தவில்லை. ஆனால் என்னால் சைனாவுக்கு போய் கிறிஸ்துவை எங்களுள்ள மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றுதான் வருந்தினாருடைய, எனக்கு சாவை கொண்டு கூட பயப்படாத அவருக்கு அவருடைய அந்த கிறிஸ்துவின் இருந்த அன்பும் அவர் தன்னையை எளிமையாக்கி வைத்திருந்ததும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்தது அன்பார்ந்தவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் என்று நாம் இந்த எளிமையை நமதாக்கிக் கொள்கிறோமோ அப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், அதையும் எளிமையாக சந்திக்க முடியும், எளிமையாக அதற்கு தீர்வுகளை கொடுக்க முடியும். அப்ப அந்த எளிமை இருக்கும்போது நிறைய பொறுமை வந்துடும். நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். எப்ப நினைப்போம்னா நம்ம யாரும் காமிக்கணும்னு நினைப்போம். நம்ம எளிமையா இல்லை ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளை புரிஞ்சுக்கணும் தேவை, அவங்கள நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அப்போ இந்த எளிமை என்பதற்குள் எவ்வளவு ஆற்றலும் எவ்வளவு வல்லமையும் இருப்பதை புரிந்து அதன் வழியாக இந்த மக்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்தார். அந்த எளிமையை அவருக்கு கொடுத்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த விழுமியத்தை நமதாக்கி வாழ்வதற்கு அதில் வேண்டி தொடர்ந்து நாம் அனைவரும் திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக இருக்கிறோம் மன்றாடுவோம். உம் திரு அவையில் பணியாற்றும் அனைவரும் திருச்சபையோடு உள்ள உறவு ஒன்றிப்பை எப்பொழுதும் பேணி காக்கவும், திருமேய்ப்பர்களிடம் குறைகள் இருந்தாலும் திரு அவையை அன்பு செய்யவும், கவர்ச்சியானவைகளை தவிர்த்து கத்தோலிக்க திருச்சபையில்
நடத்தி இறை பணிகளை ஆற்றி வருகிற சத்திய சேவா இல்ல அருள் சகோதரிகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து காத்திடவும், இறைவனின் ஆசிரால் பாதுகாப்பை தந்து நடத்தி வருகின்ற முதியோர்களையும் முதியோர் இல்லத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுடைய தேவைகளையும் கருத்துக்களும் நிறைவேறிட தூய ஆவியாரின் கொடைகளையும் வரங்களையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று புனித செவேரியாரின் வழியாக ஏவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் மூச்சே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற செபஸ்தியார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் இவ்வாலயத்தில் கூடி பங்கு பெறுகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் அருள்வளம் பொருள்வளம் தந்து ஆசீர்வதிக்கவும், அவர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கண்டிடவும், பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இவற்றில் சிறப்பு பெற்று அவர்களை மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்தி சென்றிட வரம் தர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமே என் இறைவா, இந்த ஆண்டு அரசு தேர்வு மற்றும் பொது தேர்வு எழுதும் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் நினைவாற்றலையும் தந்து அவர்கள் சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்ணை பெற்று அவருடைய எதிர்கால வளமாக வாழ்வாக அமைய வரம் தந்து அருள் புரிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உருவான என் இறைவா, உண்மை ஒளியாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எம்மை மீட்பதற்கு எமது உள்ளங்களை ஒளிர வைக்கின்ற உமது கருணைக்கு நன்றி ஐயா. சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அமைதிக்கும் மனித நேயத்திற்கும் நீதிக்குமான வழியை தயார் செய்வதன் மூலம் உம்மை வரவேற்க தகுதி பெறும்படியாக புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, புனித சவேரியாரை போல உம்முடைய விழுமியங்களுக்காக எங்களையே நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் நீங்கள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். ஆமென். அதிசயம்
உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியாள உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாவது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைப்பாடுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூர் அனைவரோடும் புனிதரின் பெருந்தோரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவரும் அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கு திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆய சகாயரார் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பு நிறைவு பெற செய்திருடும். உங்கள் ஆண்டவரே, இன்று இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மேலும் இந்த திருப்பலியில் நாம் நினைவுகூர்ந்த கருத்துக்களை நீரை கனிவோடு ஏற்றங்களுக்கு அருளும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயர்த்துவது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றோடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தராக புனித அனைவருடனும் சிறப்பாக இன்று விழா எடுக்கும் நாங்கள் உம்முடைய புனிதர், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார் மற்றும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருடமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சிப்பட்டவர் நாம் அனைவரும் புரிந்து சொல்வோமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணவன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உன் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உன் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தள்ள திருவுளங்கள் வீடாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கிய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் மொழியாக நாம் பெற்றுக்கொண்ட அமைதி ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகை மனவர்களுக்கு எளிமையை ஆயுதமாக கொண்டு இறை ஆட்சியை கொண்டவர். இவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய காயங்களிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நவநாளை தலைமையேற்று இந்த திருப்பணியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து புனித சவேரியாரின் எளிமை குணங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு மறையுறை மூலமாக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை அறிவித்து பாசத்திற்குரிய அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நவநாளை சிறப்பித்த செபஸ்தியார் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளும் ஜெபங்களும். நாளை நவநாளை சிறப்பிப்போர் அன்னை தெரசா அம்பிய குடும்பங்கள். அனைவரும் எழுந்து யுத்தத்திற்கு வருவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ்ச்சி அடைய செய்திருக்கின்றேன். ஆதலால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோது பிரியாதிருக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதயத்திலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.
வாழியவே வாழியவே சவேரியாரே எங்கள் விசுவாச நாயகரே சவேரியாரே வாழியவே வாழியவே